ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் கைஸ். நம்ம இப்போ விளையாட போகிற கேம் பேர் என்னென்னா சயின்ஸ் ரோ 4. நான் தான் உங்கள் சக்தி. நான் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு, ஒரு பிகினர் லெவலில் இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி கேம்லாம் விளையாண்டுருக்கேன், நிறைய படமான கேம் விளையாண்டுருக்கேன். பட் அவ்வளோத்துக்கு அனுபவம் கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அண்டு ஃபஸ்ட்டு கேம் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு. மேலும் மேலும் என்னோடய வார்த்தைகளால் உங்களை வந்து இம்சை செய்ய போகிறேன். ஐ மீன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அண்ட் த மைண்ட் க்ளோ. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங். ஸோ இந்த கேம் வந்து எதை பேஸ் பண்ணினா, ஒரு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், இவங்க வர ஸ்டைலில் கிறிஸ் 3 பேஸ் பண்ணி இந்த கேம்லாம் இருக்கும். கிறிஸ் 3, இந்த கிறிஸ் 1, கோய் மில்கியா, இந்த படத்தெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கலனாலும் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த கேம் விளையாடுங்க, உங்களுக்கு நல்லா போய் புரியும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த படத்தில் உள்ள ஹீரோஸ்க்கு வந்து எப்படிலாம் வந்துருக்கோ அதே மாதிரி நம்ம ஹீரோ இந்த கேமில் உள்ள நம்ம தலைக்கு வந்து பறக்கிறதும் நடக்கிறதும் மிதக்கிறதும் எல்லா சக்தியும் உண்டு. ஸோ வந்து எல்லா பவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிளஸ்டர்ஸ் எதுக்குன்னா, அந்த கிளஸ்டர்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கிளஸ்டர்ஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர்ஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நான் இது வந்து ஒரு 3-4 டேஸாக விளையாண்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 20 கிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு பாஸ்க்கு சேலஞ்சஸ் முடிக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கூடும். எப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் விளாடணுன்ட்ல அந்த மாதிரி இந்த கேம்லேயும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளஸ்டர்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, இதுதான் பவர், இது 2 தான் பவரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மாதிரி பறக்கிறது, இந்த மாதிரி ரெக்கையை வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ரோட்டோடைப் கேம் விளையாண்டுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் விளையாண்டுருப்பீங்கன்னு தெரியாது. இந்த ப்ரோட்டோடைப் 1, 2 நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பழகின கேமாக தான் தெரியும். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோட்டோடைப் கேமோட லிங்க் தரேன். எதுவும் அது நீங்கள் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா அதை ஒரு வாட்டி விளையாண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பொம்மை மாதிரி இருக்காது, அதில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோட்டோடைப் 2ல். இதில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மொக்கையாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பொம்மை ஆளு மாதிரி இருக்குது. இதில் வந்து அனிமேஷன்ஸ்லாம் எல்லாம் பொம்மையாட்டம் இருக்குது. அதில் அப்படி இருக்காது, கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், ரியலாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ தென் இது 4-5 பவர் 3 பவர் காட்டிட்டோன்னா ஓடுறது, பறக்கிறது, நம்ம வேகமாக ஓடிக்கலாம் நினச்ச இடத்துக்கு. அப்படியே ஓடிக்கிட்டே பறந்துக்கலாம், மிதந்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் வந்து இதான் வந்து நம்ம பவர். இது வந்து நம்ம எலமெண்ட்ஸுமாங்கள்ல, நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம், பூமின்னு அவ்வளோலாம் வராது. நிலம், நீர், காற்று, ஆகாயம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று உண்டு. இந்த நெருப்பு அந்த மாதிரி எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பவர் உண்டு நமக்கு. ரெண்டாவது டெலிக்னசிஸு. ஏதாவது பொருள் நினச்சா நம்ம வந்து தூக்கி சொருவிடலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த பவர் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். விசிஹெச். அவ்வளோதாங்க இந்த பவர். எனக்கு இப்போதைக்கு நான் இந்த 4 டேஸாக நின்றுருக்கேன். இந்த 2 பவர்ஸ் தான் அன்லாக் பண்ணியிருக்கேன். பவர்ஸ் எல்லாம் காட்டிடுறேன். இதாங்க இது பேசிவ் பவர், ஆக்டிவ் பவர். பேசிவ்ங்கிறது ஓடுறது, பறக்கிறது தான் பேசிவ். ஆக்டிவ்ங்கிறது வந்து ஜஸ்ட் பிளாஸ்ட் அண்ட் டெலிக்னசிஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த கிளஸ்டர்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் உள்ள பவர்ஸில் உங்களால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு அப்கிரேட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்கிரேட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஹெல்த் பார் இன்க்ரீஸ் பண்ணுறது, வேறு உங்களோட அந்த காம்போஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களுக்கு எபிலிட்டிஸ் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறது, அவ்வளோதான்.
நான் ஹெல்த் பார் கூட்டாமல் வச்சுருக்கேன் போல. ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகே கூடாது. ஸோ நம்ம இப்போ மிஷின்குள்ளே போகலாம். இதில் வந்து நீங்கள் ஜிடிஏ கேம்ஸ்லாம் பொதுமான மக்கள் எல்லோரும் விளையாண்டுருப்பீங்க. எல்லோரும் விளையாண்டபோது அதில் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணணுன்னு இந்த மேப்பு கீழே உள்ள மேப்பில் போய்ட்டு பார்ப்பீங்க எந்த இடத்துக்கு போகணும், மிஷின்ஸ் எங்கே இருக்குது. இப்போ மிஷின்ஸ்லாம் நீங்கள் அப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க, லொக்கேட்டும் அப்படி தான் பண்ணுவீங்க. பட் வந்து இதில் அப்படி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் டேப் அமுக்கி அதுலேயே உங்களுக்கு இந்த கோஸ்ட்டுக்குள்ளே அது ஏதோ ஒரு கரும குண்ணையாக வச்சுக்கிட்டு பேர் குண்டே எரிச்ச குண்ணையாக இருக்கு ப்ரோ, மன்னிச்சேன். நமக்கு இப்படி பேசி பேசி பழக்கமேட்டு. ஸோ நீங்களாகவே என்னோடய வார்த்தைகளுக்கு பீப் போட்டுருங்க. மற்றும் சின்ன குழந்தைகள் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, ஏன்னா வாயில் வரதெல்லாம் வசன பாட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ கைஸ். கோஸ்ட்டில் போய்கிட்டு ஒத்தா திரும்பி அதே விளையாதாண்டா இருக்குது. கோஸ் நான் அந்த பேரை எடுக்கலை. இந்த 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 கருமத்தில் போய்கிட்டு நீங்கள் வந்து ப்ரைமரி அதில் போனீங்கன்னா இதெல்லாம் மெயின் மிஷின்ஸு. சைடு மிஷின்ஸுங்கிறது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் மெயின் மிஷின்ஸுங்கிறது ப்ரைமரிங்கிறது சமையல் மாதிரி, சைடுங்கிறது வந்து தக்காளி உருளைக்கிழங்கு மாதிரி. சமையல் தான் மெயின், தக்காளி உருளைக்கிழங்கு வெட்டுவோம், அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள். இந்த சமையலை போடுற உப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சைடும் முக்கியம், ப்ரைமரி முக்கியம். ஸோ நம்ம ப்ரைமரி மெயின் இதில் போய்ட்டு பார்ப்போம். இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், ஒரு மிஷின் விளையாண்டு காட்டுறேன். அடுத்த மிஷின் நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கேம் வீடியோஸாக போடுவேன். உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா மேலும் நானும் வளர உங்களையும் என்டர்டெயின் பண்ண நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்டர்வியூ வீடியோ எடுக்கவே தெரியாது கைஸ், சும்மா கொட்டாமல் ஏதோ பண்ணுறதுன்னு பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் நிறைய கேம்ஸ் விளையாண்டுருக்கேன், ப்ரோட்டோடைப், அசசின் ஏகப்பட்ட கேம். ஜிடிஏ5க்கு எல்லாருமே வீடியோ போடுறாங்க, நம்ம கொஞ்சம் வந்து யூனிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நிறைய எத்தனை பேர் இந்த வீடியோஸ்லாம் போடுவீங்கன்னு தெரியாது எனக்கு இந்த கேம் விளையாண்டு. ஏன்னா ஜிடிஏ5 பெரும்பாலான மக்கள் ஜிடிஏ5ங்காங்க. அதை தாண்டி நல்ல விதமான கேம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணணும். இதுக்குள்ளே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஜஸ்ட் ப்ளீஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ச்சி, இவனை அடிக்கிறதுலாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. Watch out for that stomp! It's sending waves of energy out from him. அந்த ஷீல்டுக்குள்ளே நீங்கள் இதை அடிக்கணும்னா இவனை வந்து பிளாஸ்ட் பண்ணி தான் அடிக்க முடியும். நீங்கள் ஷீல்டுக்குள்ளே தப்பிக்கலாம். ஸ்பீடா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
deliver! ஒருத்தவானா இந்த வைப்பதில் போவாச்சி. ஸோ சோழி முடிஞ்சு. Why did you try fighting me? ஃபஸ்ட் மிஷின் கொஞ்சம் இந்த மிஷின் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின் Loading விளையாண்டேன். up another அதுக்கு training வீடியோ கூட program for எடுத்து you. நான் அப்லோட் பண்ணலான்னு வந்தேன். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறேன் வாய்ஸ் கேட்கல, கர 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 கர. Here, ஸோ use இது this to ஒரு test out that பிரச்சனையாக stomp thing. எனக்கு போயிருச்சு. அந்த வீடியோ தேவையில்லாமல் Yep, 26 and நிமிஷம் the blast வீடியோ wave will பண்ண hurt them வேண்டியதாக and throw them போயிருச்சு. back. திரும்பி இந்த வீடியோ நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த பவர் கிடச்சிருக்கு. ஓகே 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 I take it there's data things down in the ground now. Yep, stomp should make the clusters pop up. Here, try using it to take down a warden's shields. Good. Looks like it works. Sending you back now. ஸோ ஓகே, ட்ரைனிங் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மெயின் செக்ஷன் கிளம்பலாம். இந்த வார்டன் ஸ்டோன் ஸோ அப்படின்னு சொன்னால் நம்ம ஹாஸ்டலோட தானே வருது. சரி ஓகே, நம்ம 21வது எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் தான் வந்திருப்போம். வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இது வந்து ஒரு சூப்பர் மார்வல் கேம்னு வச்சுக்கோங்க. அப்படி நினச்சி விளையாண்டிங்கன்னா சில உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய படம் வந்து லாஜிக்கே இல்லாமல் கண்டதை பண்ணணுங்கிற ஒரு இதில் பண்ணிகிட்ருக்காங்களே. ஸோ ஆனால் நமக்கு அது பார்க்க நல்லா தான் இருக்குது, நானும் ஒத்துக்கிறேன். எனக்குமே மார்வல் ஃபில்ம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரியல் லைஃப்பில் உண்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த கேமையும் நீங்கள் வந்து அப்படி நினச்சி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இது ஒரு மிஷின் என்னென்னு பார்ப்போம். Welcome to Super Power Fight Club! Wave 1! Fight! Oh, that's salty now.
Wave 1 complete. Wave 2 Burning Man. பவர்ஸை கொஞ்சம் மாற்றி வச்சுப்போம். எலமெண்ட்ஸை மாற்றிடும் தானுங்க வெடிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பிரச்சனை இல்லை. Fire is not a toy. Time for you. Wave 2 complete. Welcome to the arena, Nightblade. Nightblade has been defeated! ஓகே, வேலை முடிஞ்சு. நைட் பிளேடு கொன்ன பிளேடு. That does it for this round of Super Power Fight Club! இந்த மிஷின்ஸும் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இது வந்து மிஷின் கிடையாது, இது ஒரு ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் மெயினாக சொல்ல மாட்டேன். ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் மெயினாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளஸ்டர்ஸு அப்புறம் அந்த ஹார்பிட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த இதுக்கு அப்கிரேட் பண்ணி உங்கள் பவர்ஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம், உங்களை எபிலிட்டிஸை கூட்டிக்கலாம். ஏன்னா வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் எபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு உங்களால் வந்து ஒரு மிஷினை கோத்ரூ பண்ண முடியாது. You can't set the main goal to achieve it through the machines. So mainly focused on the clusters and the targets and activities too. Alright guys. So guys, next video la ungalai meet pandren. So signing off. Bye.